காலையில 3 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துரணும் அப்படின்னு யாராவது நம்மள பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? இந்த மாரி ஒரு விஷயத்த ஒரு நாட்டினுடைய பிரதமரே அவங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் சானே தக்காச்சி அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல காலையில 3 மணிக்கெல்லாம் எல்லாரும் ஷார்ப்பா வந்துருங்க. பட்ஜெட் டிஸ்கஷன்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் கமிட்டி மீட்டிங் அவங்க ஷெட்யூல் பண்ண இந்த மீட்டிங்ல இருந்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்குது. அந்த 6 மணி நேரம் அப்புறம் நடக்கிற மீட்டிங்க்கு காலையில 3 மணிக்கே கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப கான்ட்ரோவர்சியா இருக்கு. ஏன்னா ஜப்பான் மக்களே அவங்களுடைய கல்ச்சுரலாவே அதிகமா வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள். அதனால ஜப்பானுடைய வொர்க் ஃபோர்ஸே ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஜப்பான்ல வேலை பார்க்குறவங்கலாம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஓவரா ஒர்க் பண்ணி அதுக்கு காரணம் அவங்க கல்ச்சர். அவங்களுடைய அரசாங்கமும் மக்கள் அத நோக்கி புஷ் பண்ணுது அப்படின்ற மாரி. அதனால ஜப்பான்ல இந்த குழந்தை பிறப்பு எண்ணிக்கை ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்றதே கம்மியாயிருச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் தான் ஆவரேஜா ஜப்பான் குடிமகன்கள் தூங்குறாங்க. இல்ல ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்கள் தூங்குறாங்க அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இந்த ஒரு காரணம் ஜப்பான்ல மாறணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சானே தக்காச்சி இந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறேன். என்னுடைய ஸ்கின்னுக்கு அது நல்லது. ஆனா என்னோட கரியருக்கு அது நல்லது அப்படின்னு சொல்றது மறுபடியும் ஜப்பான் மக்களை இந்த மாதிரி ஸ்பீடா ஓடுறதுக்கு ஒரு முன்னுதாரணமா மாறி இன்னும் கொஞ்சம் ஜப்பான் மக்களினுடைய அந்த ஒரு ஹெல்த்ல இந்த தூங்காம இருக்க ஒரு விஷயம் பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேரால இப்போ அவங்க விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தின உங்க கருத்தை கீழ கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ! அப்படியா? ஆமாடே.